அப்பா, this is ridiculous. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? ட்ரெக்கிங்லாம் அலோவ் பண்ண முடியாது. சக்தி, நீ என்னோட உரிமையில தலையிட முடியாது. நான் உன்னை எப்பாவது இதை பண்ண அதை பண்ணதுன்னு சொல்லியிருக்கேனா? நீ என்ன அலோவ் பண்ற? நீ என்ன வேணாலும் சொல்லு, இந்த காலை வச்சுட்டு உன்னால் ட்ரெக்கிங் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னால் கம்ஃபர்டபுளாக நிற்க கூட முடியாதுப்பா. டோன்ட். I'm sorry. பார்த்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. You are right. இதை கேன்சல் பண்ணிடுப்பா. I cannot cancel it, குட்டிமா. அப்போ நீ போயிட்டு வா. வாட்? எனக்கு பதிலா நீ போன்றேன். ஒரு காட்டில் பேய் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காகலாம் என்னால் ட்ரெக்கிங் போக முடியாது. சரி, சும்மா கேஷுவலாக போயிட்டு வா. ஏன்? அதான் வருண் வரான்ல, அவனை போக சொல்லு. ஏய், புரியாம பேசாத. இந்த குரூப்பில் பேய் பிசாசை நம்புறவங்க நிறைய பேர் இருந்தால் தான் என்னுடைய டீபங்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வருணோட பிளான் பண்ணேன். நான் கன்ஃபார்மாக போக முடியும்னு சொன்னால் என்ன பண்ணுறதா பிளான்? நானே இந்த காலோட போகிறேன். சரி, நான் போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆனால் ஒன்று, கூட வர யாருக்கும் இந்த காட்டை பற்றி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லலை. அப்பா, திஸ் இஸ் நாட் ஃபேர். அவங்களுக்கு தெரியுமில்ல என்னால் அது செய்ய முடியாது. எந்த காடாக இருந்தாலும் சரி, அந்த காட்டை சுற்றி இருக்கிற பகுதியில் காட்டில் பேய் பிசாசு பூதம் இருக்குன்ற நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. என்ன இந்த ஊரில் பொம்பளை பிள்ளைங்க போகக்கூடாதுன்னு புதுசாக ஒரு விஷயத்தை சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். குட்டிமா, வர்றவங்கள பேனிக் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ஒரு அஜெண்டாவாக சொல்லிட்டு இருக்க முடியாதுடா. ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது நான் நம்புகிற விஷயம், என்னுடைய கடமை, என்னுடைய வேலை. அதுக்கு நான் உன்னை யூஸ் பண்ணுறது தப்பு தான். ஃபைன், I'll take care of it. ஐயோ, சரி போகிறேன். யூ அண்ட் யர் ஸ்டூபிட் டாஸ்க், பிக் டீல். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லு. எந்த ஊர் தெரியுமா? கபிலக்குறிச்சி. போன வருஷம்தான் அந்த ஊரை ஒட்டி இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு நான் டே ட்ரிப் போயிருந்தேன். உன்கிட்ட அப்போ சொல்லலை, சொன்னா நீ வருத்தப்படுவியன்னு. நான் இதுக்கு வருத்தப்படணும்? Why should I? அந்த காடு பேய் பூதம் உலாத்துற இடமா மக்கள் மனசுல ஞாபகம் இல்லாம எதுக்காக நடந்தது, என்ன நடந்ததுன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அந்த நினைவை காப்பாற்றுறதுல உயிர் வாழற நம்ம எல்லாருக்குமே don't we have a combined responsibility? அண்மையில் நீங்கள் காட்டு உண்மையை உயர்த்தி காட்டு என்கிற பரப்புரை இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள். அதன் தேவை என்ன? காட்டில் இருக்கிற உயிரினங்களுடைய எண்ணிக்கையை விட காட்டை பற்றி உலாவுற பொய்க்கதைகள் தான் ரொம்ப அதிகம். அதுலேயும் பெரும்பாலும் இந்த பேய்க்கதைகள். இந்த மனுஷன் கண்டுபிடித்ததுலேயே ரொம்ப வேகமாக பயணிக்கக்கூடிய வாகனம் கதைகள் தான். அதுலேயும் ரொம்ப ரொம்ப வேகமாக போகிறது பேய்க்கதைகள். இந்த பில்லி, சூனியம், காற்று, கருப்பு இதெல்லாம் விரட்டதாக நினைத்து சில சடங்குகளை பண்ணுறாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே விட்டு போகிற கழிவுப் பொருட்களே அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு பீதியை உருவாக்குது. இதே ஒரு ஆத்தங்கரை ஓரமாக நடக்கலாம், இல்லை பீச்சு ஓரத்தில் நடக்கலாம். அங்கெல்லாம் அந்த பயம் வர்றது கிடையாது. ஹாலோ சிக்னிஃபையர், அதாவது இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி உருவகப்படுத்துறது. உண்மையாக சொல்லணுன்னா காடு தான் மனுஷனுடைய பூர்வீக வீடு.
தாயோட கருவறைன்னு கூட சொல்லலாம். அது ரொம்ப அரவணைப்பாகவும் கதகதப்பாகவும் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி பயமும் பீதியும் தான் மிஞ்சி இருக்குது. வேடிக்கையாக சொல்லப்படணும்னா காட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பெருசாக கொட்டெழுத்தில் ஒரு போர்டு போடலாம், இங்கு குப்பைகளையும் பேய்க்கதைகளையும் கொட்டாதீர்கள்னு. தோர்பா 1500 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணால் தான் அது மெல்ட்டே ஆகும். ஆமாம், இதெல்லாம் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஒரு 30-32 வருஷமா இந்த ஸ்டீல் பிஸ்னஸில் தானே இருக்கும். நீ என்ன பண்ணுற சக்தி? யோகா இன்ஸ்ட்ரக்டர். ப்ரொஃபஷனேவா? ஆ யோகா இஸ் அ ப்ரொஃபஷன். இன்ட்ரெஸ்டிங், வெரி நைஸ். ஹே சக்தி, இங்கே பாரு, ஸ்டோன் எவ்வளோ பாலிஷ்டாக இருக்குல்ல? ஏய், அது படிகாரக்கல் தானே? ஏய் வருண், தலைக்கு பின்னால சுரட்டி எரியாத. முதல்ல தண்ணி ஊற்றி கை கழுவு. யாச்சு ஆத்தோலனா என்ன சார் ஆச்சு? அது கழுப்பு சடங்கு செஞ்சு போட்ட கல் வரும். அதை போய் கையில் எடுக்கலாமா? அது யார் உடம்புல என்ன தீவனை கழிச்சு போடுறதோ எல்லாம தொடக்கூடாதுல்ல. யார் சார், இது வெறும் படிகாரக்கல், பொட்டாசியம் ஆலம்னு சொல்லுவாங்க. தெரியும், ஆனா அது வெறும் படிகார கல் இல்ல, அது சடன் கழிச்ச படிகார கல். அதுக்குள்ள வடிஞ்சிருக்கிற என்னம்மா நீ? கழுத கெட்டா குட்டிச்சவரு. இன்ஜினியரிங் முடிச்சா ஐடி தானே? ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ் தான், ஆனா வேற வேற வெர்டிகல். வா. வாங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. என்னாச்சு சார்? என்ன பாப்பா, இந்த பக்கம் வா. ஓகே. என்னாச்சுங்களா? ஏதோ செத்த மாதிரி இருக்கு. அந்த மரத்துல ரத்த காய்ச்சல்லாம் இருக்கப்பா. ஏய் வருண், வருண் வேண்டாப்பா, அந்த பக்கம் போகாதீங்க. மாறன், ஒன்றும் இல்லை வருண், இது ஈத்தைக்கு பிந்திய சனக்கழிவு தான். செனக்கழிவுனா? சனக்கழிவுனா மாடு கண்ணு போட்டதுக்கு அப்புறம் வர கழிவு அது. பொதுவாக ஊரில் என்ன பண்ணோன்னா, அதை வைக்கலுக்குள்ளே வச்சு நல்லா இறுக்கி கட்டி ஊருக்கு வெளியில் எந்த பிராணி வாய வச்சிடாமல் மரத்துக்கு மேலே ஏறி கட்டிடுவோம். வெயில் மழை காற்றுல தானாக வத்தி இத்து போயிடும். இங்கே எதோ கிறுக்கு பயிலுக சிமெண்ட் மூட்டை பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, அதில் வச்சு கட்டிவிட்டாங்க. அதனால தான் இந்த ரத்தம் வடியறதுக்கு வழி இல்லாமல் நாத்தம் கண்டுருச்சு. மற்றபடி நீங்கள் பயப்படுறதுக்குலாம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏப்பா, அந்த மரத்தில் ரத்த காய்ச்சல்லாம் இருக்க, ஓகே? அது ஒன்றும் இல்லை சார். மூட்டையை கட்டுறவங்க போகும்போது அதே மரத்தில் தான் கையை துடைச்சிட்டு போவாங்க. அதான் நீங்கள் சொல்கிற ஆச்செல்லாம். எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா சார்? எனக்கு எப்படி அந்த கர்மெல்லாம் தெரியும்?